நேரத்துக்கு வந்துடுறோம். ஸ்தோத்திரம். நேற்று நாம் பார்த்தோம் அந்த தானியம், போவாசனத்தில் கிடைத்த தானியம் என்னென்ன செய்தது நேற்று பார்த்தாச்சு. ஸ்தோத்திரம். மீந்தவிலை வைத்து கொண்டால் மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது மாத்திரமல்ல, அந்த தானியம் அவர்களை மாற்றுகிறது, நகோமியை மாற்றினது என்று நாம் நேற்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். போவாசின் நிலத்தின் தானியத்திற்கு வல்லமை உண்டு. உன்னையும் மாற்றும், உன் குடும்பத்தையும் மாற்றும். ஸ்தோத்திரம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், வியாதிஸ்தலாக இருக்கட்டும், அந்நிய ஜனங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு அந்த வசனம் கேட்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்ச நேரம் உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறோம். கொஞ்ச நேரம் அவன் கேட்டு அந்த வசனம் கேட்ட உடனே அவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, ஆள் மாறுறாங்க அப்படியே. காரணம் என்ன? இது போவாசின் நிலத்தின் தானியம், போவாசின் வயலின் தானியம். ஸ்தோத்திரம். நகோமியை ரூத்தை எப்படி மாற்றினதோ அதே போல ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே சபை தேடி வருகிற ஜனங்களே போவாஸ் ஆகிய இயேசுவின் வார்த்தைகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எந்த வசனம் படிக்க போறோம்னா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இது போவாசை குறித்து நகோமி சொல்ற வார்த்தை. இதுவும் போவாசை பற்றி தான், ஆனால் நகோமி சொல்றா. 2ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். போவாஸ் வார்கோதுமையை தூற்றுகிறவன். போவாஸ் கோதுமையை தூற்றுகிறவன். போவாஸ் யாருங்க? கோதுமையை தூற்றுன என்னது? நெல்லாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், நம்ம பார்த்துருப்போம். அப்படி எடுத்து கொத்து என்ன பண்ணுவாங்க, மரத்தில் இப்படி எடுத்து இப்படி கொட்டுவாங்க. இதை போவாஸ் தன் களத்தில் தன் வயலிலே செய்கிறார். வயல் என்பது சபை. சபை தூற்றப்படுகிற இடம். எதுக்கு தூற்றப்படுறாங்க? ஏன் அப்படி பண்ணுறாங்க? தானியமாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், அப்படி எடுத்து கொட்டுறாங்க. எதுக்குங்க? தானியம் வேறு பதர் வேறு பிரிக்கும்படிக்காக. தூற்றுவது என்றால் தானியத்தையும் பதரையும் பிரிப்பது. இதை யார் எங்க செய்கிறாங்க? போவாஸ் தன் வயல் நிலத்தில் இதை செய்கிறார். போவாஸின் வயல் நிலம் சபை. சபையில் கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் தூற்றுகிற வேலையை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையில் ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நம்மை? கடவுள் ஏன் சபையில் கொண்டு வந்து நம்ம ஐக்கியப்படுத்துறாரு? ஏன் ஒரு சபையை வச்சிருக்கிறாரு? ஏன் சர்ச்சுக்கு போகணும்? ஏன் வசனம் கேட்கணும்? ஏன் ஆராதனைக்கு போகணும் தெரியுமா? நீயும் தானியமும் பதரும் பிரிக்கப்பட வேண்டும். அந்த வேலை சபையில் நடக்குது. எது தானியம் எது பதறு என்று கடவுள் அறியும்படிக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீ சபைக்கு வரும்பொழுது ஸ்தோத்திரம், உனக்குள்ள இருக்கிற பதர் பிரிக்கப்படுகிறது. ஆமென். நீ சபையின் ஐக்கியத்தில், சபையின் ஆராதனைக்கு வரும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பதறுகள் நீக்கப்படுகிறது. முழு தானியமாய் நீ மாறுகிறாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தானியம் விசுவாசியாக நம்மை காட்டுகிறது. ரூத்து பொறுக்கின தானியம் அந்த இடத்துல வசனத்தை காட்டுகிறது. சில இடத்துல சப்ஜெக்ட் வார்த்தைகள் மாறும். இந்த இடத்துல தானியம் நல்ல விசுவாசிகளை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தூற்றுகிற இடம். போவாஸ் தூற்றுகிறவர். ஸ்தோத்திரம். போவாஸ் தானியங்களை பிரிக்கிறவர். நீ தான் அந்த தானியம். தானியங்கள் எங்கு கொண்டு போய் சேர்க்கப்படும்? களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஸ்தோத்திரம். இதை தான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி அங்கே பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி அங்கே பிரசங்கிக்கிறார். இதோ தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. பதரை பிரிக்கிறார், தானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள்.
பயங்கரமான பிரசங்கம்ல. ஸ்தோத்திரம். படிங்க 12ஆம் வசனம். ஆமென். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தூற்றுக்கூடைனா மரம் போல ஒரு பொருள் எடுத்து கொட்டி என்ன பண்ணுவாங்களாம், பதரை, அந்த டஸ்ட்டு, அந்த மேலே இருக்கிற பொட்டு, இதெல்லாவற்றையும் நீக்கி நல்ல தானியத்தை சைடில் வைப்பாராம். அதான் அங்கே வேலை நடக்குது. அதை செய்கிறவர் போவாஸ், அவர்தான் இயேசு. இங்கு போவாஸின் கையில் தூற்றுக்கூடை, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இயேசுவின் கையில் தூற்றுக்கூடை. ஸ்தோத்திரம். களத்தை நீக்கி, களத்தை சுத்தம் பண்ணி, களத்தை சுத்தம் பண்ற களம் என்ற சபையில் கொண்டு வந்து என்ன பண்றாராம், தானியத்தை பிரிக்கிறாராம். பதரையோ அக்கினி கடலிலே போடுகிறார். ஏன் சர்ச்சுக்கு போனோம்? ஏதோ டைம் பாஸுக்காக வர்றது. நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், அதனால் நான் வரேன். ஞாயிற்றுக்கிழமை சும்மா எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, பாஸ்டர் திட்டுறாரு, அதுதான் சர்ச்சுக்கு போகிறேன். தயவுசெய்து அந்த மென்டாலிட்டியில் சர்ச்சுக்கு போகாத, வீட்டிலே இருந்துரு. நீ யாராக இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். அதுக்கல்ல நம்ம சர்ச்சுக்கு போகுது. இது போவாஸின் களம், இது போவாஸின் வயல். விதை விதைத்து, தண்ணீர் பாய்ச்சி, உரம் போட்டு, அதை வளர்த்து, தானியமாய் பார்த்து, அதை அறுத்து, அதை என்ன பண்றாரு, தூற்றி ஒரு தானியமாய் களஞ்சியத்தில் சேர்க்கிற வேலை சர்ச்சில் நடக்குது. சும்மா கிடையாது சர்ச். பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப்பு, பிரசங்கம் பண்ணுறாங்க, சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு போயிடணும், இந்த மைண்டில் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்கள். ஆனால் சபையில் என்ன நடக்கிறது? நான் சர்ச்சுக்கு போறேனே, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? உனக்குள்ள இருக்கிற பதர் நீக்கிற இடம் இந்த இடம் தான். பதரோடு இருக்கிற தானியம் ஒருபோதும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படாதது. பதரோடு இருக்கிற தானியம் ஒருபோதும் அது ஆகாரத்துக்கு உதவாது. நாம் எல்லாரும் இயேசுக்கு ஆகாரங்களாய் மாறுகிறோம். அப்ப எப்படி இருக்கணும்? நல்ல தானியமாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. போவாஸ் இன்று ராத்திரி வார்கோதுமை தூற்றுவான் என்று நகோமி சொல்லுகிறார். ராத்திரி தூற்றப்படும். ராத்திரி என்றால் கடைசி காலம். ராத்திரி என்றால் உலகத்தின் முடிவு. ராத்திரி என்றால் பயங்கரமான இந்த இருளின் காலம், பாவம் நிறைஞ்ச ஒரு காலம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ராத்திரியின் காலம். இந்த காலத்தில் தான் போவாஸ் தானியங்களை தூற்றிக் கொண்டிருக்கிறார். டைம் ஆகுது, சீக்கிரம் தானியத்தை சேருங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் பதரெல்லாம் தூரம் பண்ணுங்க. டைம் ஆகுது, தானியங்கள் களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவசர அவசரம் வேலை நடக்குது. அதுதான் சபையில் நடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். சரி பாருங்க, நாம் தூற்றுக்கூடைக்கு தப்பிக்கிற தானியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரே விஷயம் சொல்ல முடிச்சிடுறேன். தூற்றுக்கூடைக்கு தப்பிக்கிற தானியமாய் நான் மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம், அந்த கீழே இன்னொரு வசனம் பாருங்க. கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். வசனம் படிங்க, அந்த 2 வசனம் படிங்க சீக்கிரம். 3ஆம் அதிகாரம் அது மேல வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த வசனம் பாருங்க மேல. போதும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்ப படிங்க. அது கோடாரியானது ஸ்தோத்திரம். எப்படி நாம் நல்ல தானியமாய் மாற வேண்டும்? தூற்றுக்கூடை தூற்றப்படுது, அப்ப நாம் தப்பிக்கணும். நல்ல தானியமா நாம் மாறணுங்க. நான் அக்கினிக்கு போயிடக்கூடாதுங்க என்று நினைக்கிற விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? யோவான் சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன செய்ய வேண்டும் என்றால் கனி கொடுங்கள். எத்தனை விதமான கனி இருக்குது பைபிள்ல? எத்தனை கனிங்க? 9 விதமான கனி. கனிகள் என்றால் நம்முடைய சுபாவங்கள், கனிகள் என்றால் நம்முடைய கேரக்டர்,
கனிகள் என்றால் நம்முடைய பழக்க வழக்கங்கள், கனிகள் என்றால் நம்முடைய வார்த்தை, பேச்சு, பழக்கம், சுபாவம், இதான் கனி. இவைகளை நாம் கொடுக்கிறவளா இருந்தாதான் நம்ம தூற்றுக்கூடைக்கு தப்பிக்க முடியும், தானியமாக மாற முடியும். கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த தானியம் பதராய் மாறிவிடும். ஆமென், ஸ்தோத்திரம். கனி கொடுக்கிறவளாய் நாம் மாறும்பொழுது நாம் தூற்றுக்கூடைக்கு தப்பிக்கிற தானியமாய் மாறுகிறோம். அல்லேலூயா. தூற்றுக்கூடைக்கு தப்பிக்கும்படிக்கு கனி கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் அந்நிய பாஷைகளோடு. அதுதான் யோவான் ஸ்நானன் அங்கே பேசுகிறார். இதோ தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது என்று சொல்றது. மேல வசனம் படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நான் மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இதெல்லாம் அங்கே பேசப்படுது. ஏன்? தானியமாய் மாறுறதுக்கு. சர்ச்சுக்கு வரோம், கனி கொடுக்குறீங்களா? சபைக்கு வருகிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறார்களா? சபைக்கு வருகிறோம், பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷைகளோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இவைகள் தான் தானியமாய் மாற்றும். அப்போதான் அவங்க களஞ்சத்தில் போய் சேர முடியும். களஞ்சம்னா எது? பரலோகம். களஞ்சம்னா எதுங்க? பரலோகம். தானியம் நாம் நம்மளை கொண்டு போது ஆண்டவர் களஞ்சத்தில் வைக்கிறார். அப்படியே நான் இந்த பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறார். ஸ்தோத்திரம். போவாசின் வயலிலே வார்கோதுமை தூற்றப்படுகிறது. சபையிலே விசுவாசிகளாகிய நம்மை நல்ல தானியமாய் கடவுள் பிரிக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற பதராயிருக்கிற ஜனங்கள் ஏனோ தானம் சர்ச்சுக்கு வர்றது, ஞானஸ்தானம் எடுக்கிறதில்ல, பரிசுத்தாவி பற்றி தெரியாது, சத்தியம் இல்லை, சுபாவங்கள் மாறுறதில்லை என்றால் அவங்க தானியங்கள் கிடையாது. அவங்க பதர். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அக்கினிக்கு தான் போவாங்க அவங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினிக்கு போகிறதுக்காக கர்த்தர் நம்ம சர்ச்சைக்கு கொண்டு உட்கார வச்சுக்கிறாரு. அக்கினியில் போவதற்காக கர்த்தர் நமக்கு பைபிள் கொடுத்துருக்கிறாரு. அக்கினியில் போவதற்காக கர்த்தர் நமக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறாரு, ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார், சபை கொடுத்திருக்கிறார். இல்லை, அருமையான போவாஸ் அந்த நிலத்திலே தானியத்தை தூற்றி தூசி பதரெல்லாம் பிரித்து நல்ல தானியங்களை அவர் சேர்க்கிறார். அந்த வேலை சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசியே, நீ ஒரு தானியம். விசுவாசியே, நீ களஞ்சியத்தில் சேர்க்கப்படுற தானியம். விசுவாசியே, உன் பதர் நீக்கப்படுவதாக. விசுவாசியே, பதரிலிருந்து உன்னை தானியமாய் போவாஸ் பிரிப்பாராக. அல்லேலூயா. கனி கொடுக்கவில்லை என்றால் நாமும் பதர் தான். இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் சுபாவம் மாறல. யாரையும் நேசிக்க முடியல, யாரையும் மன்னிக்க முடியல, யாரையும் அரவணைக்க முடியல, யாரையும் நான் இணைந்து போக முடியல, தாழ்த்த முடியல அப்படின்னா இன்னொன்று தானியமே ஆகலை, இன்னும் நீ பதராக தான் இருக்கிற என்று அர்த்தம். ஆமென், ஸ்தோத்திரம். போவாஸ் நிலத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை தானியங்களாய் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். இந்த தூற்றுகிற வயலுக்கு வந்த ரூத் அவள் என்ன மாற்றத்தை பெற்றாள் என்று நாளைக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.